இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் தகப்பனே, மீண்டுமாக ஒரு புதிய நாளிலே வாழுவதற்கான பாக்கியத்தை கொடுத்து எங்களை தட்டி எழுப்பி இருக்கின்றீரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அப்பா, இன்று யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்களோ, இவர்கள் அத்தனை பேரின் நன்றிகளை ஏற்றுக்கொள்வீராக. இவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. மேலும் தகப்பனே, யார் யாரெல்லாம் தாங்கள் தங்களது வாழ்வில் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் இன்று இந்த பலி மூலமாக நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, அவர்களது நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் தகப்பனே, பல நாள் வேண்டுதல்கள், இன்றைய நாள் வேண்டுதல்கள், இனி வரப்போகின்ற நாட்களில் வரக்கூடிய வேண்டுதல்கள், இவற்றையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஜனங்கள் அத்தனை பேரினுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. இன்று மாத்திரமல்ல, எங்களது வாழ்நாள் பூராகவும் நீர் எங்களோடு கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதித்து பராமரித்து காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய், மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதி திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர், உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். நீர் அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள்.
விடுவிப்போர் எவருமே இருக்க மாட்டார்கள். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும். பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும். நல்லாரை நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர். நீதி அருளும் கடவுள். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். கடவுளே, என் கேடயம். நேரிய உளத்தோரை அவர் விடுவிப்பார். கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி. நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். நற்செய்திக்கு முன்வசனம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர் மேசியா இவரே என்றனர். மற்றும் சிலர், கேலிலேயாவில் இருந்தா மேசியா வருவார், தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லஹேம் ஊரிலிருந்தும் மேசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம், ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கதேம். அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கேலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும். அப்போது கேலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்க நினைக்கிறபடி உங்க ஆசீர் உங்களை தேடி வராது. நீங்க நினைக்கிறபடிதான் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா அது கடவுளுடைய சித்தம் கிடையாது, அவருடைய திட்டம் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும்? அவர் ஆசீர் வேணும். உங்களுக்கு என்ன வேணும்? வியாதியிலிருந்து சுகம் அடையணும், அதானே வேணும். ஆனா அதுக்காக இன்ன மாதிரி நடந்தாதான் எனக்கு சுகம் வரும், நான் குணம் அடைவேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உதாரணம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு வேளையில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறப்போ உங்கள் மனசில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் உங்கள் உறவினர்களில் ஒருத்தர் இந்த குறிப்பிட்ட வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு.
அப்போ நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, இந்த செய்தி உங்களுக்கானது, கேட்டுக்கோங்க. உங்களை பொறுத்த மட்டும் இந்த வியாதியால தான் உங்க பாட்டி இறந்து போனாங்க. உங்க அம்மாவும் அதே வியாதியால தான் இறந்து போனாங்க. இப்போ அதே வியாதி உங்களுக்கு வந்திருக்குது, அல்லது உங்க குறிப்பிட்ட அந்த உறவினருக்கு வந்திருக்குது. அந்த உறவினருடைய பாட்டி, அம்மா எல்லாருமே அதே மாதிரியான வியாதியால இறந்து போயிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களை இந்த வியாதி எதுவுமே பண்ணிக்காது. ஏன் அப்படின்னா, நீங்க தெய்வத்தின் மீது ஆழமான நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. நீங்க தலைமுறையில் நடந்த காரியத்தின் மீது அல்ல, மாறாக தெய்வத்தின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. தெய்வம் சுகப்படுத்துவார். இப்போ தெய்வம் உங்களை சுகப்படுத்துவார் என்று நம்பக்கூடிய நீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலை பார்க்கிறீங்க. அடுத்தவர்களுக்கு ஆண்டவர் எப்படி அற்புதம் பண்ணி அவர்களை இந்த குறிப்பிட்ட நோயில, வியாதியில இருந்து வெளிக்கொண்டு வந்தார் அப்படின்னு. அப்போ இப்போ நீங்க உங்க நம்பிக்கை கொஞ்சமாக உங்க பாட்டி கிட்ட இருந்து, உங்க அம்மா கிட்ட இருந்து, அந்த சிச்சுவேஷன் எல்லாம், அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாம், அதுல எல்லாம் வச்சிருந்த அந்த நம்பிக்கையோ அல்லது அந்த ஒரு காரியத்தையோ நீங்க அங்க வச்சிக்காம இப்போ அதை அங்கிருந்து எடுத்து தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கின்றபடியால் இப்போ நீங்க சுற்றுப்புற சூழலை பார்த்து அங்க நம்பிக்கை வைக்கிறீங்க. என்ன சுற்றுப்புற சூழல்? உங்க போன்ற வியாதியோட இருக்கக்கூடிய ஒருத்தர், அவருக்கு வியாதி அற்புதமான விதமாக சுகமடைந்தது. எப்படி? மருந்து மாத்திரைகள், ஜெபம் இவற்றின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி, உடனடியாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு நாளில் வியாதி முழுவதுமாக இல்லாது போனது. 10 வருஷமாகவோ 5 வருஷமாகவோ அல்லது 5 மாதமாகவோ இருந்திருக்கக்கூடிய அந்த வியாதி இப்போ இன்னைக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும், முழுவதுமாக சுகமடைந்திருச்சுது. ஒவ்வொரு தடவையும் வைத்தியர்கிட்ட போகிற வேளையில் அவங்க ரிப்போர்ட் நல்லபடியாக, இட் வாஸ் வெரி ப்ரோக்ரெசிவ். அவர் நல்லபடியாக சுகமடைஞ்சு ஆரம்பத்தில் ஒரு 80% இருந்தது, இப்போ 70, 60 அப்படியே வந்து குறைஞ்சு கடைசியாக போன வாட்டி டாக்டர்கிட்ட போன வேளையில் டாக்டரே சொல்லிட்டார், எல்லாம் முடிஞ்சிருச்சு, யூ ஹீல்ட். இப்போ உங்களுக்கு என்ன? சரி, மருந்து மாத்திரையில் எடுத்துக்கிட்டாங்க, டாக்டரை போய் பார்த்தாங்க, ஆண்டவரில் நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இதே தான் நானும் பண்ணிக்க போகிறேன், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன், எனக்கும் அவரை போன்று சுகம் கிடைக்கும். ஒருவேளை அவருக்கு 10 வருடமோ அல்லது 5 வருடமோ அல்லது 5 மாதங்களோ எடுத்து சுகம் கிடைத்தது போல நானும் ஐ எம் ஆல்சோ ஸ்ட்ரகிளிங், பட் ஐ வில் கெட் ஹீல் பிகாஸ் ஐ நோ, அவர்களை பார்க்கிற பொழுது எனக்கு தெரியும் அவங்கள போல எனக்கு சுகம் கிடைக்கும். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டா? அவங்கள சுகப்படுத்தின அதே தேவன் தான் உங்களை சுகப்படுத்த போறாரு. ஆனால் அவங்கள சுகப்படுத்தின அதே போன்று, the same type of healing you are not going to receive. என்ன தெரியுமா? அவர்களுக்கான திட்டம் வேறு, உங்களுக்கான திட்டம் வேறு. அவர்கள் அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சப்போ அவங்களுக்குன்னு ஆண்டவர் திட்டத்தை போட்டார். அந்த திட்டத்தின் பிரகாரம் அவங்க சுகமடைவது குறிப்பிட்ட இந்த நாளில். ஆகவே அவர்களுடைய அந்த விடுதலை, அந்த ஆரோக்கியம், இட் வாஸ் அ கிராஜுவல் ப்ரோசஸ். கொஞ்சமாக தான் நடந்தது. ஆனால் உங்களுக்கு அப்படி அல்ல. யூனோ, உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால், இட் வில் பி லைக் தட். இட் வில் பி அன் இன்ஸ்டன்ட் ஹீலிங். அது எப்படி நடக்கும்? முடியாதே. இங்கே வியாதி இப்போ 80% இருக்குதே, அது 80லேருந்து 70 வந்து 70லேருந்து 60 வந்து. நோ, டோன்ட் வரி. உங்கள் ஆண்டவர், நீங்கள் நேசிக்கிற ஆண்டவர் உடனடியாக உங்கள் வியாதியை சுகப்படுத்தக்கூடியவர். அவர் உடனடியாக பண்ணி கொடுப்பாருங்க. He will do it instantly. அவர் நீங்கள் நினைக்கிறபடி தான் ஒரு காரியத்தை பண்ணுவார் அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு நற்செய்தியில் பாருங்க, எல்லாரும் எதிர்பார்த்தாங்க மெஸ்ஸியா வருவது வேற இடத்துல இருந்து. இஸ் நாட் கோயிங் டு கம் ஃப்ரம் கேலிலி. அவர் கேலிலியாவில் இருந்து வரப்போவர் கிடையாது, நாசரேத்திலிருந்து வரப்போகின்றவர் கிடையாது. தானே அவர்கள் நினைத்தது. அவருடைய நினைப்பின் படிதான மெஸ்ஸியா வந்தார் கிடையாது. மெஸ்ஸியா அவர் வருகிற பொழுது எங்கிருந்து வருவார் அப்படின்னு சொல்லி தெய்வத்துக்கு தான் தெரியும். மெஸ்ஸியா வந்தார் தெய்வத்திடம் இருந்து. இவர்கள் நினைத்தபடி அங்கு மீட்பு அமையவில்லை. தெய்வத்தின் திட்டத்தின் படிதான் மீட்பு கொண்டு வரப்பட்டது. மெஸ்ஸியா வந்தார்.
அதே போன்றுதான் அன்னைக்கு ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் ஒரு பெரிய பிரச்சனை முன்னாடி போய் நின்னாங்க. செங்கடல். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த கடல் பிரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் 80%, 70%, 60% கொஞ்சம் கொஞ்சமாக தான் வியாதி குணமடையணும். அதுபோல தான் அன்னைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த செங்கடல் ரெண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிரிஞ்சிருக்கணும். மாசக்கணக்கு எடுத்திருக்கணும். அப்படியே நடந்துச்சுது. இட் வாஸ் அன் இன்ஸ்டன்ட் திங். உடனடியாக ரெண்டாக பிளந்தது. அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கிற இந்த வியாதி உடனடியாக சுகமடையும். ஒரு நாள் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்ப்பீங்க. பார்க்குற வேளை டாக்டர் சொல்றார், எங்கே இதை காணோம், எல்லாம் போயிடுச்சு. யூ ஆர் பர்ஃபெக்ட்லி வெல். ராத்திரி பூரா வலைய போட்டாங்க, ஒன்றுமே இல்லை. இத்தனை மாசமா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு வியாதி சுகமடைவதாக இல்லை. திடீரென்று காலையில் வலைய போட்டாங்க, வலை கிளியும் அளவுக்கு பெரும் மீன்பாடு. உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். ஆண்டவர் உங்களது ஆரோக்கியத்தை திருப்பி கொடுக்கின்ற பொழுது, அந்த ஆரோக்கியம் உங்கள் உடம்புல தெரிகிற பொழுது, நீங்கள் இதுவரைக்கும் அனுபவிச்சு இருக்காத ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இது வியாதியிலிருந்து சுகமடைகின்ற நிலை மாத்திரமல்ல, ஏனைய காரியங்களும் தான். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கடன் பிரச்சனை, வெளிநாட்டு பயணம் இன்னைக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்குது. இப்படி எத்தனையோ காரியங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு நிகழணும் அப்படின்னு சொன்னால் இன்னைய நற்செய்தியை நீங்கள் நம்பி ஆகணும். ஏன்னா இயேசு ஆண்டவரை இதற்கு ஒரு சிறந்த சாட்சி. எல்லாருடைய கருத்தை முறியடிச்சு விட்டு அவர் மேசியாவாக அப்படியே வந்து நிற்கிறார். மற்றவங்களால் ஏற்றுக்க முடியலை, அதற்காக அவர் மேசியா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் மூலமாக மீட்பு வரல அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்த முடியுமா? அவர் தான் மீட்பை கொடுத்தவர். ஆகவே சொல்லுகிறேன், அன்பின் உள்ளங்களே, நீங்கள் நினச்சபடி உங்களுக்கான எதிர்பார்ப்புகள் நிறைவேறாது. நீங்கள் நினச்ச விதத்தில், ஆனால் நிச்சயமாக உங்களது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மனதில் உறுதியாக இருங்க. நான் நம்புகிறேன், என்னால் நம்ப முடியுது. இன்னைக்கு நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும், எப்பேற்பட்ட நிலையில் நாம் இருந்தாலும், ஆண்டவர் இந்த நிலையும் கடந்து போகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நீ இருக்க வேண்டிய நிலைக்கு நான் உன்னை அழைத்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், நீ வரக்கூடிய பாதை கடினமாக இருக்கலாம். ஏன் உன்னை நான் கடினமான பாதை கூட கூட்டிக்கிட்டு வர்றேன் தெரியுமா? அப்போ தான் உன்னுடைய விரோதியால் அந்த பாதை கூடாக வர முடியாது. ஸோ ஆண்டவர் நீங்கள் நினச்சபடி உங்கள் காரியம் நினச்ச விதத்தில் நிறைவேற்றி கொடுக்க மாட்டார். ஆனால் நிச்சயமாக உங்கள் வியாதி உங்களை விட்டு போவது உறுதி. உங்கள் பாட்டி போலையோ உங்கள் அம்மா போலையோ உங்கள் வியாதி உங்களை மரணத்துக்கு கொண்டு போய் விடாது. மகிழ்வின் நாட்களை, சிறப்பின் நாட்கள், ஆரோக்கியத்தின் நாட்கள் நீங்கள் காணத்தான் போகிறீங்க. உங்கள் குடும்பம் எப்போது சண்டை, சச்சரவு, பிரச்சனை, ஒற்றுமையின்மையில் இருக்காது. சந்தோஷமாக, அமைதியில், ஒற்றுமையில், மகிழ்வோடு வாழத்தான் போகுது. வெளிநாட்டு பயணம் பார்த்துருக்க உங்களுக்கு வந்து சேரப்போகுது. திருமண வரன் சீக்கிரமாகவே அமைய போகுது. மற்றவங்களுக்கு நடந்தது போன்று அல்ல, இன்ஸ்டண்டாக, உடனடியாக ஒரு நாளில் இதெல்லாம் கைகூட போகுது. இவையெல்லாம் கைகூடி வாழ்க்கையிலே மகிழ்வின் உச்சங்களை தொட்டுக்கொண்டு சிறப்போடும் செழிப்போடும் வாழ்ந்து சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ள வாழ்த்துகிறேன். ஆமென். எங்களின் இதய தோட்டத்திலே ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக.
மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னி மரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவி வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்கள் ஆயர் தாமஸ், குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அத்தனை பேரையும் பரம அன்பின் உறுதிப்பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. இந்த தபசு காலத்திலே உங்களது உள்ளத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை அவர் அண்டை ஒப்படையுங்கள். நிச்சயமாக உங்களது தேவைகளை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். முதலிலே இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை.
அத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகத்திலே இறைவனது இரக்கத்தினால் அமைதி, சமாதானம் நிறைய வேண்டும் என்று சொல்லி விசேஷித்த விதமாக வேண்டி நிற்போம். நம்பிக்கையிலே நாம் சமர்ப்பித்த அத்தனை தேவைகளையும் ஆண்டவராகிய தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அம்மேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தபசு காலத்திலே நாம் அத்தனை பேரும் மகிழ்வோடும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் வாழும்படியாக நம்மை அழைக்கு நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. செபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்தவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, நற்கருணை எழுந்தேற்றத்தின் போது நாங்கள் சமர்ப்பித்த எங்களது 8 விதமான தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து விட்டீர் என்கின்ற ஆழமான நம்பிக்கையில் உம்மை போற்றி புகழ்ந்திருக்கின்றோம். தகப்பனே,
இன்றைய நாள் மாத்திரமல்ல, எந்நாளும் எங்களுக்கு உதவியாக வருவீராக. சகல பொல்லாப்புகளுக்கு தப்புவித்து காத்தருள்வீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, இந்த தபசு காலத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என்ன வேணுமானாலும் என்னை நோக்கி வந்து கொள். உன்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்க நான் இருக்கின்றேன். உன்னுடைய உள்ளத்தை எனக்கு கொடுப்பாயா? அந்த உள்ளத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுப்பாயா? அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவ காரியங்களை எல்லாம் அகற்றிவிட்டு நான் வந்து தங்குவதற்கு ஏற்றபடி உன் உள்ளத்தில் இடம் கொடுப்பாயா என்று ஆண்டவர் கேட்கின்றார். கொடுங்கள், கொடுத்து பாருங்கள். நீங்க கேட்கக்கூடிய தேவைகள் கேட்பதற்கு முன்னதாகவே அவர் உங்கள் வாழ்க்கை மீது ஆசீராக கொடுப்பார். ஆசீரை தொட்டுக்கொண்டு, ஆசீரின் சிகரங்களை தொட்டுக்கொண்டு மகிழ்வோடு வாழ வாழ்த்துகிறேன். May God bless you. Have a great day.